வணக்கம். ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரையில சூப்பரா ஒரு முருங்கைக்கீரை கஞ்சி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசிய மிக்ஸில நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா அலசிட்டு நம்ம சாதத்துக்கு தண்ணி வைக்கிறத விட கூடுதலா தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அடுப்புல வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க. இந்த கேப்ல ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 4, 5 துண்டு, காஞ்ச மிளகாய் 4, பூண்டு 5, 6 பல், சீரகம் 1 ஸ்பூன். மிக்ஸியில் அரைக்கிறீங்கன்னா மையா அரைச்சிட வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அம்மி இருந்ததுன்னா சூப்பராக அரைச்சி வைங்க. வாசமும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். நம்ம வேக வச்சிருக்கிற அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதிலேயே போட்டு ஒரு கொதி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சுட்டு முருங்கைக்கீரையை அலசி நல்லா 2-3 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு குட்டி பிள்ளைங்களும் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டியும் அடிக்ட் தான்.